ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான மோர் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் செய்கிறது. சிம்பிளாக செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். தேங்காய் கொஞ்சம் வேணும், இஞ்சி கொஞ்சம் வேணும், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தயிர், இவ்வளோதாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வேணுங்க. பார்க்கலாமா? தேங்காய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். மோர் குழம்புனாலே இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த வெண்டைக்காய், 2 பச்சை மிளகாய், தேங்காய் தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு ஒரு 3 இல்லை 4 வெங்காயம், சின்ன பல்லாக இருந்ததுன்னா ஒரு 3-4 பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இந்த தேங்காய், மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், இஞ்சி, அந்த 3 சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, மிளகாய் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கலாம். தயிர் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தயிரில் கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக வாணலியில் எண்ணெய் விட்டு வதக்கி தனியாக எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டே இருக்குது. இன்பிட்வீன் நம்ம தயிர் தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த தயிர் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சமாக கொதி வர்ற மாதிரி வைக்கலாம். இன்பிட்வீன் இங்கே வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இதை நம்ம இது குழம்புல சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியலுக்கு கடுகு போட்டிருக்கோம், எண்ணெயில் கடுகு போட்டிருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு பாருங்கள், நல்லா கொதி விடுது இல்லையா, அதாவது நுரக்கட்டுது. இந்த இடத்துலையே இறக்கிட்டோம்னா மோர் குழம்பு ரெடி. வெண்டைக்காய் ஆல்ரெடி வதக்கி தான் போட்டிருக்கோம். பேச்சுலர் மோர் குழம்பும் கத்திரிக்காய் பொரியல் ரெடி. வெண்டைக்காய் மோர் குழம்பு, கத்திரிக்காய் பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.